இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் தின தியானத்தின் மூலமாய் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் ஆண்டவர் அருமையான ஆலோசனைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமேன். இந்த ஓய்வு நாளுக்கென்று கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன? நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான், முற்கோபியோ புத்தி ஈனத்தை விளங்க பண்ணுகிறான். அல்லேலூயா. சாலமன் எவ்வளோ பயங்கரமாக எழுதுறாருல. அவர் சொல்கிற ஆலோசனைகளாம் மிகவும் பிரயோஜனமானவர்கள். ஆவியானவர் சாலமனை கொண்டு எவ்வளோ அழகாக எழுதி வைத்திருக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமானா, முற்கோபியோ புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறான். தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி சடனாக நம்மளுக்கு கோபம் வந்து எரிச்சல் அடைஞ்சிடறோம். அந்த கோபத்தினுடைய விளைவினால் எவ்வளோ பயங்கரமான விளைவுகள். அதனால தான் இங்கே புத்தியின அப்படின்னா புத்தி இல்லாதவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமானா. அப்போ நம்ம சாந்த குணத்தை நம்ம அணிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அது இங்கே பொது மொழிபெயர்ப்பில் வேதாகமத்தில் எப்படி இருக்குன்னா, அவங்களுக்காக வாசிக்கிற, பொறுமை உள்ளவர், மெய் அறிவாளர், எளிதில் சினம் கொள்பவர் தன் மடமையை வெளிப்படுத்துவாராம். அப்போ நம்ம வாழ்க்கையில் இந்த நீடிய சாந்தம், ஆமேன், பொறுமை அவசியமாக இருக்குது. தேவ பிள்ளையில் நீங்கள் வேதத்தில் வாசிக்கினா இந்த சாந்தம் உள்ளவர்களுக்கு பலவிதமான நன்மைகளை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 147ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை கூட நீங்கள் வாசிக்கும் போது சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். ஆமென். சாந்த குணமுள்ள கர்த்தர் உயர்த்துகிறாரா, துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். தெய்வ பிள்ளைகளை யோசித்து பாருங்க. அப்போ நம்மளுக்குள்ள அந்த சாந்த குணம் இருந்தபோது உயர்த்தப்படுவீங்க. சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சாந்த குணமே பொறுமையே இருக்காதுங்க. எடுத்த கவுத்தன் பேசுறது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வேகமாக செயல்படுறது, இப்படியேப்பட்ட காரியங்கள் நிறுத்தி நிதானமாக யோசித்து ஒரு சாந்த குணத்தை, அமைதியான ஒரு குணத்தை நம்ம வெளிப்படுத்தும் போது தான் எல்லாவற்றிலையும் நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். நான் சொல்ல வசனத்தை தான் சொல்லுகிறது. சாந்த குணங்களை கர்த்தர் உயர்த்துகிறாரா தேவ பிள்ளையில். அப்போ அந்த சாந்த குணத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 22ஆம் சங்கீதம் 26வது வசனம் கூட நீங்கள் வாசிப்பீங்கன்னா இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். பாருங்களேன், சாந்த குணமர்கள் புசித்து திருப்தி அடைவார்களா. ஹல்லேலூயா. அப்போ சாந்த குணம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா, அந்த பொறுமை இருந்துச்சுன்னா எல்லாவற்றிலும் திருப்தியாக இருப்போம். புசித்து திருப்தியாக இருப்பாங்களாம். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தெய்வ பிள்ளையில் நீங்கள் திருப்தி அடையணும்னா எப்படி இருக்கணுமா, சாந்த குணமத்தோடு. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்குள்ள கோபம், எரிச்சல், மற்ற விதமான முற்கோபின்னு சொல்லப்பாங்க பாருங்கள், அப்படியேப்பட்ட காரியங்களாக இருக்குமானா அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுங்க. தேவ பிள்ளையில் அதெல்லாம் மாற்றி சாந்த குணத்தை தரித்து கொள்ளும் போது நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். அது மாத்திரமில்ல, சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மகிழ்ச்சியாய் இருப்பார்கள். ஆமென். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தில் மகிழ்ச்சியா இருப்பாங்களே தேவ பிள்ளைகள். அப்போ நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இதெல்லாம் அடங்கிறது பாருங்க. இன்னும் பல வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எனக்குள்ள சாந்த குணம் இருக்குமானா நாம் திருப்தியாக இருப்போம், உயர்த்தப்படுவோம், மிகுந்த சந்தோஷத்தை, அவன் சமாதானத்தை அனுபவிப்போம். சங்கீதம் 103:8 அதனால தான் ஆண்டவர் எப்படிப்பட்டவரா, மிகுந்த சாந்த குணம் உள்ளவர் என்று நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கலவா. அப்போ ஆண்டவரே சாந்த குணமெல்லாம் இருக்கும்போது நீங்களும் நான் சாந்த குணத்தை தரித்துக்கூடாதா? ட்ரை பண்ணுங்கள், ஆண்டவர் உதவி செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீ ஆண்டவரை எப்படி சாந்த குணமுள்ளவராய், நீடிய சாந்தமுள்ளவராக இருந்தீரோ எங்களையும் அப்படி மாற்றுங்க ஆண்டவரே.
அப்பா சாந்த குணமர்கள் உயர்த்தப்படுவார்கள், சாந்த குணமர்கள் புசித்து திருப்தி ஆவார்கள், சாந்த குணமர்கள் பூமியை சுதந்திரித்து மகிழ்ச்சி ஆட்பார்கள். எத்தனை அழகான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவரே. நாங்களும் அப்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் கொடுத்த நல்ல ஆலோசனை கீழ்ப்படுகிறோம் ஆண்டவரே. எங்களே சாந்தமுள்ளவர்களாய் மாற்றும். இந்த நாள் முழுவதும் கரம் பிடித்து நடத்தும். தெய்வீக பாதுகாப்பு ஒப்பு கொடுக்குறேன் இயேசுவின் மூலமாக பிதாவே, ஆமென். சாந்த குணத்தை தரித்து கொள்ளுங்க. ஆசீர்வாதமாக இருங்க. காட் பிளஸ் யூ.